இன்றைக்கி நம்ம மேங்கோ பார் மிட்டாய் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மாங்காவை, நல்ல காயான மாங்காவை எடுத்து தோல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். மாங்காய் நல்லா வெந்த உடனே தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசியாக அரைச்சி வச்ச மாங்காவை அதே பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா டைட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவிட்டு அதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா சமமாக தோசை பண்ண மாதிரி நல்லா சமமாக தடவிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மேங்கோ பார் மிட்டாய் ரெடி. இதை இப்படி கத்தியில் கட்டமாக கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.